உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் வருட பிறப்பு, பராபவ வருடம். இந்த வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்குது. சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குது. அப்போது மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பிறக்கும் பொழுதே மேஷத்தில் சூரியன் உச்ச நிலையில் இருக்க போகிறார், தனஸ்தானத்தில். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் பாவமாகப்பட்ட மிதுனத்தில் குரு பகவான் ஜூன் மாதம் வரையில் இருப்பார். ஜூன் மாதத்திலேயே அவர் டிரான்சாக்ஷன் ஆகி உங்களுக்கு உச்ச குருவாக மாறி கடகராசியில் நிற்க போகிறார். இதில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் குரு பகவான் தான். உங்களுக்கு ராசியிலேயே மீனத்தில் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய் பகவான் ப்ளஸ் சுக்கிரன், புதன், இவர்கள் 4 கிரகங்களும் மீனத்திலேயே, ராகு கும்பத்திலும் சிம்மத்தில் கேதுவும் இந்த வருட பிறக்கும் பொழுதே இந்த நிலை நீடிக்கும். அப்போது இந்த சூழல் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு எப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி வந்ததோ அப்போ இருந்தே உங்களுடைய வாழ்வாதார நிலையில் தேவையற்ற செலவினங்களில் இருந்தும் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை பாதிக்கக்கூடிய நிலையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இத்தோட நிற்கலை. இத்தனை வருடமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ பர்ஃபெக்டாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துக்குவீங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாக நீங்கள் இப்படி இருந்த ஒரு மனிதர், இப்படி இருந்த ஒருத்தர் இப்போ இப்படி இருக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இல்லத்தரசிகளுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் பிரச்சனைகள், மன ரீதியிலையும் குழப்பங்கள், குடும்ப ரீதியில் என்னவோ இத்தனை வருஷம் இருந்ததெல்லாம் வேறையாக இருக்குது, ஆனால் இப்போ எல்லாமே வேறு மாதிரி இருக்கு. ஏன் இப்படி இருக்குது? இது எப்போ மாறும்? இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்போ விடுபட முடியும்? எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேங்க மீன ராசி அன்பர்கள். அதுவும் குறிப்பாக பெண்கள், உண்மையை சொல்லணும்னா தப்பே செய்யாமல் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் எந்த ஒரு இதுவும் இருந்திருக்காது. ஆனால் பார்த்தா செய்யாத தப்புக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. தேவையில்லாத வீண் சொற்களுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைக்கு, நிர்பந்தனைக்கு ஆளாக இருப்பீங்க. அப்போது இந்த நிலைமை எதிரிக்க கூட வந்துடக்கூடாது. இதிலிருந்து ரிலீஃப் ஆகணும். இது எப்படி நம்ம சரி பண்ணுறது? இதனால் குடும்ப வாழ்க்கையை பாதித்தவங்க பலர், குடும்பமே இன்றைக்கி பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை, சம்மந்தமே இல்லாதவங்களோட சேர்த்து வச்சு பேசி தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் உருவாகி, இது நாம் உண்மையாக இருந்தும் சரியாக இருந்தும் இன்றைக்கி அதை ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டோமே அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிக்கக்கூடிய நிலைமைகள். அப்போது இந்த இடத்துல வீண் அவமானங்கள் ஒரு பக்கம் உருவாகுது, பங்க பழிகள் ஒரு பக்கம் உருவாகுது, கடன் சுமைகளால் உங்களுக்கு இங்கே இருக்கலாமா, வேறு எங்கேயாவது நம்ம இடமாற்றமாகி போயிடலாமா, என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தவங்க மீனராசி என்பவர்கள் தான். இதையும் தாண்டி கடின உழைப்பால் இன்றைக்கும் ஸ்ட்ராங்கான ரீதியில் ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுன்ட்டு இந்த நேரத்திலையும் சாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் மீனராசி தான். ஏன்னா அவர்களது திசாபுத்திகள் சற்று வலிமை பெற்றதுனால இன்றைக்கி இந்த அளவுக்காவது நாம் ஃபேஸ் பண்ணுறோன்னா பெரிய விஷயங்களை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை தான் அது. அதனால் என்னை பொறுத்தவரை மீனராசி அன்பர்கள் ஏனோ தானோன்னு பாதிக்கப்படலை, ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான பாதிப்புகளை சந்திச்சாச்சு. ஆனால் வைராகியம் இதற்கு நடுவில் வைராகியம் அப்படியே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புகளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோட முயற்சிகள் எடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குறிப்பாக சொல்லணும்னா 4ஆம் அர்த்தாஷ்டம ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஜென்ம சனி, இன்னொரு பக்கம் குரு பகவானும் 4ஆம் வீட்டில் இருந்தாலே பயம். 4ஆம் வீட்டில் குரு இருந்துட்டால் பயம், பதட்டம், இனம் புரியாத மன உளைச்சல்,
எதுவுமே இருக்காது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான மன அழுத்தங்களை கொடுத்துரும். எந்த வேலைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் போகணும்னு தோணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு தோணும், ஆனால் போக முடியாது. தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைண்டு மூட் அவுட் ஆகிடும், மைண்டு அப்செட் ஆகிருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். கடந்த வருடத்தில் சொல்கிறேன், இதெல்லாமே உங்களை அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிற நேரத்தில் பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் யாருக்கோ போய் சேரும். பார்த்தா கடன் சுமைகள் ஒரு பக்கம் அதிகரிச்சிருந்திருக்கும். அந்த கடன் சுமைகள் எப்படி இருக்கும்னா, கடனுக்கு பணம் வட்டி கட்டக்கூடிய பணம் மீண்டும் கடனை வாங்கி அந்த வட்டியை கட்ட எப்படி இருக்கும், இது உங்களை பெரிய லெவலில் ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள், எடுத்த லோன் சரியாக கட்ட முடியல, வாரம் மாதம் ஆனால் தேவையில்லாத வரவு செலவு ரீதியில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைகளெல்லாம் சந்தித்தவங்க பலர். அதனால் இது ஏன் இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்குண்டான வருடம் இதுவாக உங்களுக்கு அமைய போகுது. அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதத்தில் அழகாக உச்ச குருவாக மாறி உங்களுடைய ராசியே பார்க்க போகிறார். அப்போ நீங்கள் கவலையே பட வேண்டாம். மீன ராசிக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலம் இந்த தமிழ் வருட புத்தாண்டு வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுவும் ஜூன் தொடங்கினதுமே உங்களுக்கு பெரிய லெவலில் நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி என்பவர்கள் இத்தனை நாளாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சி தொடங்க முடியல, தடைகள் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தொழிலை தொடங்க போகிறீங்க. அடுத்தது வேலை வாய்ப்பே கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்க போகுது. வேலை மட்டும் கிடைச்சிருச்சேன்னு நினைக்க வேண்டாம். அதில் ப்ரமோஷன், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல். இத்தனை காலமாக நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னே தெரியலனாலும் இப்போ எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய ஃபோக்கஸ் உங்களை அடையும். அந்த லெவலுக்கு இருக்கும். அது டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. அதில் எந்த விதத்துலையுமே மாற்றம் இல்லை. இதில் ஒரு ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் மறுபக்கத்தில் ராசியினுடைய அதிபதியை ராசியை பார்க்குறது பெரிய விஷயம். அப்போ வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சால் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏற்கனவே முயற்சி எடுத்தவங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வேலையிலையும் சரி தொழில் ரீதியிலையும் சரி தேவையில்லாத சில சிக்கல்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இதனால் நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு பிளாக் மேஜிக் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிலைமைக்கு மன அழுத்தத்திற்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற காலமாக இந்த வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக மீனராசி அன்பர்கள் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்க மீண்டும் உங்களை அடையிறதுக்கு உண்டான அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, ரொம்ப நாள் திருமண முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ஜூனுக்கு மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதற்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆனதும் சரி, நீங்கள் பார்த்து மிஸ் ஆனதும் சரி, இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு ஒரு அருமையான உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும் திருமணம் நடக்கிறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடக்க போகுது. எந்த மாற்றமும் இல்லை. 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அதுலேயும் உச்ச குருவா 5ஆம் வீட்டில் போய் நிற்கும் பொழுது 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம் ப்ளஸ் புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடம். பிள்ளைகளுக்காக திருமண முயற்சிகள் எடுத்து தடையாயிட்டே இருந்திருக்கும். அந்த தடைகளை மீறி இப்போது உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு உண்டான திருமணம் கைக்கூடி வரப்போகுது. தகுதி இருந்திருக்கும், நல்ல ஒழுக்கம் இருந்திருக்கும், அருமையான குடும்பமாக இருக்கும். ஆனால் பார்த்தா என்னன்னே தெரியல, திருமணம் அமையவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள், அது உடனடியாக கிளிக் ஆக போகுது. நீங்கள் நினச்சதுக்கு மேலான இடமா அது உங்களுக்கு அமைய போகுது. அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க அதிக அளவில் மீனராசி என்பவர்கள். தான் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை மீறி சில வேலைப்பாடுகள் செய்கிற நிலைமை. இதனால் நம்மளை விட்டு அவங்கள பிரிஞ்சிடுவாங்களோன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல், தேவையில்லாத சேர்க்கை, சிநேகிதங்களால் அவர்களது லைஃபே தடம் மாறி போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இதிலிருந்து அவங்க விடுபட்டு உங்களோட சேரக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இருக்கும். அழகிய தருணமாக இருக்கும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, அவர்களுக்கு நீண்ட நாளாக வேலை அமையலை,
அவங்களுக்கு உண்டான தொழில் அமைப்புகள் உண்டாகலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதெல்லாம் அமையறதுக்கு உண்டான அருமையான வருடமாக இது இருக்க போகுது. உச்ச குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பாக்கியத்திலையும் விழும், உங்களுடைய ராசியிலையும் விழும், ப்ளஸ் உங்களுடைய லாபஸ்தானத்திலையும் விழும். அப்போ என்ன நடக்கும்? 100% பிள்ளைகளை கண்டு பூரிப்படைகிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த வருடத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான அருமையான பாக்கியங்களாக உங்களுக்கு மாறும். வீடு இல்லைனா வாங்குவீங்க, இல்லைனா பூமியை கூட வாங்குறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதே நேரத்தில் கடன் சுமைகள் காரணமே இல்லாமல் கொஞ்சம் வாங்கினது அது பெரிய லெவலில் இன்றைக்கி சூழ்ந்து நிற்குது. இதை விட்டு வெளியில் வர முடியுமா? இதுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்குமானா, 6ஆம் அதிபதி சூரியன் உச்சம் அடைஞ்சு தனஸ்தானத்தில் நின்று அவர் மீண்டும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமஸ்தானத்தை 6ஆம் அதிபதி பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உங்களுக்கு பெரிய லெவலில் உருவாகும். இதனால் கடன் சுமைகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு நீங்க போகுது, தீரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை அலட்சியமாக பார்த்தவங்க கூட உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இந்த வருடம் இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இன்னுமே நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க மீனராசி என்பர்கள், ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட இடம், கழுத்து, பேக் பெயின், அதாவது பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு கீழே பின்னாடி ரொம்ப குத்துற மாதிரியும், இடுப்பு ப்ளஸ் முட்டி, இது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிகால் வரைக்கும், அது குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு இந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அந்த பாதிப்புலேருந்து விடுபட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வருடத்தில் அது நீங்க போகுது. சிலருக்கு அதற்குண்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்க போகுது. அதனால் இதை விட்டு ரிலீஃப் ஆக போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மறைமுக உறவுகள் ரீதியில் சில பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான தீர்வுகளும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, செல்வாக்குக்கு வரக்கூடிய பங்கம் உங்களை விட்டு நீங்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, மரியாதை, கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. உறவு ரீதியில் கூட பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இது இருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த பாக்கியத்தை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா போதும், பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடையிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மீனராசி என்பர்கள் ஏதோ ஒரு சின்ன இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், பட் எனக்கு அந்த சம்பளம் பத்தல, நான் ஒரு தொழில் செய்யலாம்னு நினச்சி நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க. அது செய்ய முடியாமல் அது இந்த வருடத்தில் தொடங்குறீங்க. அதில் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியும் நீங்கள் சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக இது இருக்கும். அதே நேரத்தில் இடமாற்றங்கள் நான் அடையலான் இருக்கிறேன் வேலை சார்ந்த ரீதியில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும். செய்கிற இடத்துல சில குடைச்சல்கள் இருந்திருக்கும், அந்த குடைச்சல்கள் நீங்கும். எதிரிகள் விலகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வருடம் மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த எல்லாவித நெகட்டிவையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான தருணங்களாக இது மாறப்போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% நல்ல விசேஷங்களையும் சுபகாரியங்களையும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்களையும் சந்திக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்களாக மீனராசிகளுக்கு இது மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளை எடுங்க. மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைத்திடும். என்னை பொறுத்தவரையிலையும் சர்வாஷ்ட வர்க்க பரல் ரொம்ப முக்கியம். அது 4க்கு மேலே இருந்துட்டால் நான் முதலையே சொன்னேன், இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது அதை சரியான விதத்தில் பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.